ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வென் டெஸ்டினி பிரிங்ஸ் த டீமனோட செகண்ட் பார்ட்ல என்ன ஆக போகுதுன்னு தான் இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம். லியா கிளம்பி வெளியே போறா. பார்த்தா அந்த சீனியர் பொண்ணு மறுபடியும் வாசல்ல வந்து மண்டி போட்டிருக்கா. நீ செத்து போலையான்னு கேட்க, நான் ஏன் செத்து போகணும்? நான் சின்னதா தப்பு பண்ணிட்டேன், கொஞ்சம் ஓவரா உரிமை எடுத்துட்டு. சோ சிம்மா சார் எனக்கு தண்டனை கொடுத்துட்டாரு. இப்போ மறுபடியும் வந்து மண்டி போட்டிருக்கேன். அவர் ஓகே தானேன்னு கேட்க, அவருக்கு உடம்பு முடியாததெல்லாம் எதுக்கு இவகிட்ட சொல்லிட்டுன்னு, ஆமாமா அவர் நல்லதா இருக்காரு, நீ போயிட்டு வான்னு சொல்லிடுறா. லியாவும் அங்க இருந்து தனியா கிளம்பிட்டு இருக்கா. சிம்மா ஒண்ணும் இவ்வளவு கொடூரமான ஆள்லாம் இல்ல போல. இந்த பொண்ணுக்கு தண்டனை கொடுக்குற மாதிரி என்கிட்ட கொலை பண்ணிட்டேன்னு போய் சொன்னான். ஆனா பாரு, இந்த பொண்ணு நல்லாதான் இருக்கா. திடீர்னு அவனுக்கு என்ன ஆச்சோ தெரியலன்னு அங்க இருந்து கிளம்பி போயிட்டு இருக்கா. இன்னொரு பக்கம் சிம்மா யோசிக்கிறான், அந்த பொண்ணு என் மேல பட்டானா என் உடம்புக்குள்ள நெருப்பா எரிஞ்சிட்டு இருக்கிறது சரியாகுது. ஒருவேளை அவளுக்கு என் மேல எந்த கெட்ட எண்ணமும் இல்லைன்னா அவளை இந்த கேம்ல நல்லா யூஸ் பண்ணிக்கலாம்ல அப்படின்னு தனியா ஒரு பிளான போட ஆரம்பிக்கிறான். தூங்கி அடுத்த நாள் காலையில லியா எந்திரிக்கிறா. ஃபேஸ் வாஷ்லாம் பண்ணலாம்னு சொல்லிட்டு தண்ணி எடுக்கிறதுக்கு போறா. அங்க மத்த பொண்ணுங்களும் தண்ணி எடுக்கிறதுக்கு வராங்க. அவங்க பாத்துட்டு, நீ இன்னும் உயிரோடையா இருக்க? சிம்மா இன்னும் உன்னை கொல்லல, இன்னும் எத்தனை நாளைக்குன்னு பாக்குறேன். சிம்மா அவன் கூட கொஞ்சம் க்ளோஸா இருக்காருன்னு திமிரு புடிச்சு ஆடாதுன்னு கத்த ஆரம்பிக்கிறா. அந்த இடத்துக்கு ரூலி அவளை காப்பாத்தலான்னு வரா. ரூலிய பாத்துட்டு அந்த பொண்ணு, ஆமா ஆமா, லியாவே ஒரு மட்டமான இடத்துல இருந்து தான் வந்திருக்கா. ஆனா ரூலி, நீ அதை விட மட்டமான இனத்தை சேர்ந்தவ, அடிமை வம்சத்தை சேர்ந்தவ. அப்போ உன்கிட்ட யார் வேணா ஓவரா பண்ணிக்கலாம்ல அப்படின்னு சொல்ல, உடனே லியா பாக்குறா, இவ்வளவு நேரம் என்ன கேவலமா பேசிட்டு இருந்த, இப்ப அந்த பொண்ணு வந்தோன்னே என் கூட சேர்ந்து அவளை கேவலமா பேச பாக்குற. உனக்கு இது ஒண்ணுதான் வருமா? மத்தபடி உனக்குன்னு பர்சனலா திறமை எதுவும் இல்லையா அப்படின்னு கேக்குறா. அந்த பொண்ணு அங்க இருந்து கோச்சிட்டு போயிடுறா. ரூலி பாக்குறா, எப்பவுமே சண்டையே போட மாட்டேன், இன்னைக்கு எனக்கு சப்போர்ட் வாங்கியிருக்கன்னு சொல்ல, இதுல என்ன இருக்கு? நீ ரொம்ப நல்ல பொண்ணா இருக்க, எனக்காக வந்திருக்க, உனக்கு சப்போர்ட் வாங்காம வேற யாருக்கு சப்போர்ட் வாங்குறது அப்படின்னு கேட்டுட்டு, இங்க வா, ரெண்டு பேரும் ஃப்ரூட்ஸ் சாப்பிடலாமான்னு ரூலிய கூட்டு போயிட்டு லியா ஃப்ரூட்ஸ் கொடுத்துட்டு இருக்கா. ஆமா, நீ சிம்மா கூட க்ளோஸ் ஆயிட்டுன்னு கேள்விப்பட்டேன், என்ன ஆச்சு அப்படின்னு கேட்க, இல்ல அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, சும்மா என்ன வேலை வாங்குறதுக்காக அவங்க கூட்டு போனா, மத்தபடி பெருசா ஒண்ணும் இல்லைன்னு சொல்ல, சிம்மா கிட்ட இருந்து உனக்கு எதுவுமே வேண்டாமா அப்படின்னு ரூலி கேக்குறா. எனக்கு என்ன வேணும், ஜாலியா எங்கேயாவது சாப்பிட்டு ஓரமா தூங்கி ரெஸ்ட் எடுத்துட்டு அப்படியே வாழ்க்கை வாழணும், அது ஒண்ணுதான் எனக்கு இருக்க ஆசையே. இங்க போய் என்ன கூட்டு வந்திருக்காங்கன்னு சொல்ல, பரவாயில்ல, இங்க இருக்கிற எல்லாருக்கும் எங்க டீம்ல இருந்து வந்திருக்க பொண்ணுங்கள் கூட பெரிய பெரிய ஆசை இருக்கு. ஆனா நீ இவ்ளோ ஃப்ரீயா இருக்குன்னு ரூலி சொல்லிட்டு இருக்கா. நீயும் அதே டீம்ல இருந்து தானே வந்திருக்க. ஆனா ஏன் அவங்களோட ஒரு பொண்ணா ஒண்ணு நினைச்சுக்காம தனியா பேசுறேன்னு லியா கேக்குறா. அது அப்படிதான், எனக்கும் அவங்களுக்கும் க்ளோஸ் கிடையாது அப்படின்னு ரூலி சொல்ல, சரி ஓகே, இன்னில இருந்து நம்ம ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேவான்னு லியா அவ கூட ஒரு மீட்டிங் ஒண்ணு போட்டுட்டு இருக்கா. அடுத்து லியா நேரா கிளம்பி சிம்மாவோட ஆபீஸ்க்கு போயிடுறா. பார்த்தா இன்னும் படி ஏறி நிறைய குகை போகுது, அதுக்குள்ள போகணும்னு சிம்மா சொல்றான். இன்னும் படி ஏறணுமா பாஸ், கொஞ்சம் டயர்டா இருக்குன்னு லியா சொல்ல, உயிரோட இருக்கணும்னா பின்னாடியே வான் சிம்மா முன்னாடி நடக்க ஆரம்பிக்கிறான். லியா கஷ்டப்பட்டு ஏறி பின்னாடி மேல போயிடுறா. இந்த குகையோட உச்சியில பார்த்தா ஒரு பூ நெருப்பை விட்டு எரிஞ்சிட்டு இருக்கு. அங்க சிம்மா பக்கத்துல போய் நின்னுட்டு அதோட ஒரு இதழ பிச்சிடுறான். அந்த பூ உடனே அழ ஆரம்பிக்குது. லியா பாக்குறா, பாஸ் நீங்க காதுல வாங்கல, அந்த பூ ஒரு இதழ பிச்ச உடனே அழுதுச்சு, அதுவும் குழந்தை குரல்ல அழுதுச்சுன்னு சொல்ல, இங்க பாரு, இந்த பூல நெருப்பு எரிஞ்சிட்டே இருக்கு, இது கொஞ்சம் ரொம்ப ஓவரா செழிப்பா நெருப்பு எரிஞ்சதுன்னா அது எனக்கு வந்து ஒத்துக்காது, யாரையாவது கொலை பண்ணும் போல எனக்கு வெறி வரும். சோ இதுக்கு அப்பப்ப தண்ணி ஊத்துறது உன்னோட வேலை அப்படின்னு சொல்லிட்டு சிம்மா அங்க இருந்து போறான். இவளும் பின்னாடியே போயிட்டு சிம்மாவோட ரூம கிளீன் பண்ற வேலை பாக்குறா. நல்ல வேலை பார்த்துட்டே இருக்கும், டைம்னு ஒண்ணுமே கிடையாது, சம்பளம்னு ஒண்ணுமே கிடையாது. இந்த வேலையை விட்டா கூட வாழ்க்கையில நிம்மதியா இருந்துடலாம் போல, முடியல, பாசும் நமக்கு சரி கிடையாதுன்னு மனசுக்குள்ளேயே புலம்ப ஆரம்பிக்கிறா. சிம்மா பாக்குறான், அப்பப்போ பாசு பாசுங்கிறியே அப்படின்னா என்னன்னு கேக்குறான். அதுவா, முதலாளின்னு அர்த்தம்ட்டு லியா சொல்லிட்டு இருக்கா. சரி ஓகே, எதுக்கு கஷ்டப்பட்டு கையாலே கிளீன் பண்ணிட்டு இருக்க, உனக்கு தான் சக்தி இருக்குல்ல, யூஸ் பண்ணிக்கலாம்லன்னு சொல்ல, எனக்கெல்லாம் சக்தி எல்லாம் ஒண்ணும் கிடையாது, தலையில வேற அடிபட்டு நிறைய விஷயத்த நான் மறந்துட்டேன். சோ எனக்கு இருக்க ஒரே வழி என் கையாலே கிளீன் பண்றதுதான்ட்டு லியா சொல்றா. என் ரத்தத்தை நீ குடிச்சிருக்க, அது உனக்கு மறந்து போச்சா? அப்படி நீ குடிச்சா அட்லீஸ்ட் பேசிக் லெவல் உனக்கு பவர் ஆகுது கண்டிப்பா வந்திருக்கும்னு சிம்மாவே எப்படி அவன் சக்தியை யூஸ் பண்றதுன்னு சொல்லி காட்டுறான். லியா லைட்டா அவன் சக்தியை யூஸ் பண்றா, நிஜமாவே வேலை செய்யுது. டக்குன்னு ஒரு கட்டத்துல அந்த குச்சி வந்து இவன் மண்டையிலே இடிச்சிருது. சிம்மா பாக்குறான், இவளோட டீமன் சைட இப்பதான் லைட்டா ஒத்துக்க ஆரம்பிச்சிருக்கா, எதுக்காக வந்திருக்காங்கிறத தெரிஞ்சுக்கலான்னு மனசுக்குள்ள யோசிக்கிறான். லியா டெய்லி காலைல மூட்டையை கட்டிட்டு கிளம்பி வருதும், அப்புறம் எல்லாத்தையும் சுத்தம் பண்றதும், அப்புறம் இந்த நெருப்பு பூக்கு தண்ணி ஊத்துறதும்ட்டு அவ வாழ்க்கை போயிட்டு இருக்கு. தண்ணி ஊத்துனா வர அந்த நெருப்பு பூக்கு பிடிக்காதான், அந்த குட்டி பையன் உள்ள இருந்து பேச ஆரம்பிக்குது. தண்ணி ஊத்தாதடி, எனக்கு பிடிக்காதுன்னு கத்துது. யோ, எங்க பாசன தண்ணி ஊத்த சொல்லிருக்காரு, நீ வேற அடம் பிடிக்கிற, குழந்தை தானே நீனு, உனக்கு எப்படி இவ்வளவு ஸ்ட்ரென்த் வருது, நெருப்பா துப்பிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு நெருப்பா அது துப்ப துப்ப கொஞ்சமா தள்ளி தள்ளி நின்னுட்டு லியா தண்ணிய ஊத்திட்டு இருக்கா. சிம்மா அங்க வரான். அவ முன்னாடியே நெருப்பு பூ இருக்கு, இருக்கறதுலே பெரிய பொக்கிஷம்.
அத கூட அவ அடைய விரும்பலையா? நிஜமாவே இவன் மனசுக்குள்ள அத அடையணும்னு எந்த ஆசையும் இல்லையான்னு யோசிக்கிறான். டெய்லி லியாக்கு தான் வேலை. கையில ஒரு பக்கம் ஒயின் பாட்டில கொண்டு வந்துட்டு, இந்த நெருப்பு போக்க தண்ணி ஊத்தணுமா? தண்ணி ஊத்தாத, ப்ளீஸ் எனக்கு புடிக்கல, எனக்கு புடிக்காதுன்னு அந்த நெருப்பு பூ கெஞ்ச, சரி குட்டி பையா, நெருப்ப துப்புற சக்தி கூட உனக்கு இல்ல. அப்போ இன்னைக்கு இது போதும்னு நினைக்கிறேன் அப்படின்னு லியா போய் பக்கத்துல உட்கார்ந்துக்கிறா. நான் உனக்கு தண்ணி ஊத்தாம இருந்தா பாஸ் என்ன கேள்வி கேட்க மாட்டாரான்னு லியா கேட்க, நீ அவனோட பொண்டாட்டி தானே, உன்னை ஏன் கேள்வி கேட்க போறாருன்னு அந்த பூ சொல்லுது. எது பொண்டாட்டியா? இந்த இடத்தோட வேலைக்காரினா. இங்க அவர் என்ன கூட்டு வந்திருக்காருங்கிற ஒரே ரீசனுக்காக என்ன பொண்டாட்டின்னு சொல்ற பாரு. குழந்தைனா குழந்தைதான் சொல்லிட்டு லியா சிரிக்க ஆரம்பிக்கிறா. அன்னைக்கு நைட்டு மறுபடியும் சிம்மா அந்த பூ முன்னாடி தவம் பண்றான். இங்க பாரு, உன் ரத்தத்தை குடிச்சுதான் நான் வளர்றேன். உங்க பரம்பரையே இப்படிதான். எங்கள மாதிரி எங்க வம்சத்துல வர பூவை வளர வச்சு நீங்களும் வளரணும். அது உனக்கு மறந்து போச்சா அப்படின்னு கேக்குது. சிம்மா உடனே அவன் விரல கிழிச்சு அவனோட ரத்தத்தை அந்த பூக்கு கொடுக்குறான். இந்த பூவை வளர்க்கணுமா? இதோட சக்தி இவனுக்கு கிடைக்குமா? இது வந்து ஒரு சைக்கிள் மாதிரி வந்துட்டே இருக்கு. அவன் வளர்க்க வளர்க்க நெத்தியில இருக்கிற நெருப்பு பயங்கரமா எரிய ஆரம்பிக்குது. லியா அவளோட இடத்துல ஜாலியா உட்கார்ந்து ஃப்ரூட் சாப்பிட்டுட்டு இருக்கா. அந்த இடத்துக்கு சிம்மா வந்துடுறான். இப்ப நெருப்பு பயங்கரமா எரிய ஆரம்பிக்குதுல, வலிக்குது போல. அவ கையில இருந்து ஆப்பிள புடுங்கி தூக்கி போட்டு நெத்தியில மறுபடியும் நெத்திய ஒட்டிக்க லியா பாக்குறா. இவனுக்கு என்னதான் பிரச்சனை, என்ன ட்ரை பண்றான்னு சொல்லிட்டு, பாஸ், 2 பேருக்கும் நடுவுல கொஞ்சமாவது இருந்து கேப் இருக்க வேண்டாமா? ஏன் இப்படி பண்றீங்க அப்படின்னு கேட்டுட்டு இருக்கா. இங்க பாரு, எனக்கு இப்படி இதை பண்ணிதான் ஆகணும். உனக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்க, சரி ஒரு டீல் போட்டுக்கலாமா? வாரம் ஒரு நாளாவது லீவ் கொடுக்கலாம்ல. ஒரு நாள் கூட லீவ் இல்லாம டெய்லி வேலை பார்த்துட்டு இருக்கேன்னு சொல்ல, ஓ அப்படி வரியா? அதெல்லாம் முடியாது. போய் நெருப்பு போக்கு தண்ணி ஊத்துன்னு சொல்லிடுறான். மறுபடியும் நம்ம லியா தண்ணி ஊத்துறதுக்காக வந்துடுறா. பாரேன், சிம்மா பார்க்க எவ்வளவு ஹேண்ட்ஸமா இருக்காரு. பேர் கூட நல்லா இருக்கு. ஆனா கேரக்டர் சரியான முசுடு. எப்ப பாரு கோவப்பட்டு திட்டிக்கிட்டே இருக்காருன்னு லியா அந்த பூ கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருக்கா. உடனே இந்த பூ பேசிட்டு இருக்கு. என்ன பத்தியும் உனக்கு எந்த அருமையும் புரியல. அதே மாதிரி சிம்மாவை பத்தியும் உனக்கு எதுவும் தெரியல. நான் மட்டும் என்னைக்காவது ஒரு நாள் சரியாவல. அன்னைக்கு உன்னை என்ன பண்றேன் பாருன்னு அந்த பூ லியாவை திட்ட ஆரம்பிக்குது. சிம்மா அந்த இடத்துக்கு வரான். பூல இருந்து லைட்டா வாடி போன 4, 5 இதழ பிக்கிறான். அந்த பூ கத்த ஆரம்பிக்குது. ஹேய், உனக்கு அறிவு இருக்கா இல்லையா? உன் ரத்தத்தை குடிச்சுதான் நான் வளர்ந்திருக்கேன். உன் ரத்தத்து மேலயாவது பாசம் வைக்கலாம்ல அப்படின்னு கேக்குது. அந்த பூவெல்லாம் கீழே விழுந்த இதழெல்லாம் லியா எடுத்து கொடுக்குறா. இந்தாங்க பாஸ் அப்படின்னு. சிம்மா, உனக்கு இது வேண்டாமா? இதோட பவர் பத்தி உனக்கு தெரியல. போனா போது, இதை நீயே வச்சுக்கோன்னு அங்க இருந்து கிளம்பிடுறான். இருந்தாலும் உன் மேல சிம்மாக்கு ஓவர் பாசம் தாமா. இந்த பூவை உனக்கு கொடுத்துட்டு போறாரு பாரு, பிஞ்சு போன இதழெல்லாம். இதோட ஒரு இதழும் ஆயிரக்கணக்கான வருஷம் தவம் பண்ணி சக்தி சேர்த்தா என்ன பவர் கிடைக்குமோ அந்த அளவுக்கு இதுல பவர் இருக்குன்னு சொல்ல லியா பாக்குறா. அப்பனா பரவாயில்ல, ஏதோ ஒண்ணு சம்பளமா கிடைக்குதுல, அத நான் நினைச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப தேங்க்ஸ்ங்கிறா. பூ இன்னும் கொஞ்சம் பெட்டல்ஸ் வேணுமான்னு கேக்குது. பேராசை படவே கூடாது. இதுக்கு மேல நான் நிறைய வச்சுட்டு என்ன பண்ண போறேன், இதை வச்சுட்டு என்ன பண்றதுன்னு தெரியலன்னு லியா அங்க இருந்து கிளம்புறா. சிம்மா, உனக்கு வேலை முடிஞ்சிருச்சு நான் சொல்லவே இல்லையே. உயிரோட இருக்கணும்னா என் பின்னாடி வான்னு மறுபடியும் வேற ஒரு இடத்துக்கு கூட்டு போயிட்டு இருக்கான். என்ன பண்ணணும்னு லியா கேக்குறா. இந்த கத்தி இருக்கு பாரு, இத வெளியே எடுன்னு சொல்ல லியா எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கா. சுத்தமா அவளால எடுக்கவே முடியல. எப்பவுமே உன் உடம்புல இருக்கிற சக்திய இந்த வெப்பன்ல விட்டு அதுக்கப்புறம் தான் எடுக்கணும். அப்பதான் ஸ்பிரிச்சுவல் வெப்பன்லாம் ஓபன் ஆகும்னு சொல்ல, என் உடம்புல பவரே இல்லைன்னு லியா சொல்றா. சிம்மாவ கைய பிடிக்கிறான். கொஞ்சமா பவர் கொடுத்து கத்திய வெளியே எடுத்து விடுறான். இத நான் எதுக்கு எடுத்துக்கணும்னு லியா கேக்குறா. கொல்றதுக்கு கத்துக்கோ, பிற்காலத்துல யூஸ் ஆகும்னு சொல்ல, கொல்றதுக்கா? பாஸ், எனக்கு அதெல்லாம் சரிப்பட்டு வராது பாஸ், ப்ளீஸ். நீங்க எனக்கு கொஞ்சம் ஓவராவே அட்டென்ஷன் குடுக்குறீங்க. ஒரு வேளை நீங்க என்ன லவ் பண்றீங்களா அப்படின்னு கேட்க, உனக்கு என்ன தகுதி இருக்கு, என்ன பவர் இருக்கு, இந்த மூஞ்ச வச்சுட்டு என்ன லவ் பண்றியான்னு கேக்குறேன்னு சிம்மா கத்த ஆரம்பிக்கிறான். என் பாக்குறதுக்கு நான் நல்லா கியூட்டா தான் இருக்கேன். அது மட்டும் இல்லாம எவ்வளவு சக்தி இருக்கிறதுக்கும் லவ் பண்றதுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு? சம்பந்தம் இல்லாம பேசாதீங்கன்னு லியா சொல்றா. இந்த மாதிரி இல்ல, காதல் கீதல்லாம் எனக்கு சரிப்பட்டு வராது. ஒழுங்கா டெய்லி பூவை பத்திரமா பாத்துக்கோ. எனக்குள்ள இருக்கிற நெருப்ப மட்டும் உனக்கு அணைக்கிற பவர் இல்லனா நீ நேரம் உயிரோட இருப்பன்னு நினைக்கிற, பாத்துக்கோன்னு சொல்லிட்டு சிம்மா அங்கிருந்து போறான். ஓ, இவருக்கு நான் ஃப்ரீ ஏர் கண்டிஷனரா? இது தெரியாம போச்சேன்னு சொல்லிட்டு லியா மனசுல யோசிக்கிறா. சிம்மா தனியா பாம்பு கூட பேசிட்டு இருக்கான். இன்னும் கொஞ்ச நாளைக்கு தான், 500 வருஷமா இருக்கேன், சீக்கிரமா இங்க இருந்து வெளியே போக போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். இங்க இவனை பார்க்க வந்த 2 பொண்ணுங்க பேசிட்டு இருக்காங்க. லியா ரொம்ப க்ளோஸா இருக்கா சிம்மா கூட. இப்ப நம்ம எப்படியாவது அவ கூட க்ளோஸ் ஆகணும்னு பேசிட்டு இருக்காங்க. ரூலி அத காதுல வாங்கிடுறா. இப்ப எப்படியாவது லியா கிட்ட போய் பேசணும். ஆனா நம்மள தப்பா எடுத்துப்பாளோன்னு சொல்லிட்டு ரூலி யோசிக்க ஆரம்பிக்கிறா. லியா அன்னைக்கு தூங்கும் போது மறுபடியும் பாம்பு வருது. பாம்பு சார், என்ன டிஸ்டர்ப் பண்றதுக்குனே வருவீங்களா? ஒயின் ஊத்தி வச்சிருக்கேன் கூடிங்க. நான் போய் ஒளிஞ்சு வேற எங்கேயாவது உட்காருன்னு சொல்லிட்டு தனியா போய் உட்கார ஆரம்பிக்கிறா. அப்படியே தூங்கிட்டு இருக்கா. அப்பதான் அந்த மிங்லின்னு சொல்லிட்டு டீமன்காரன் ஒருத்தர் இருந்தான்ல, அவன் கூட சொர்க்கத்துக்காரன் கூட டீல் போட்டிருந்தானே, அந்த மிங்லி பாக்குறான். நீ எவ்வளவு தடவை கூப்பிட்டும் அந்த லியா வரவே இல்ல. போனா போது, டீமன் உலகத்துல இருந்து ஒரு பொண்ணை நீ போய் மாட்டி விட்டனா எங்களுக்கு ஒரு பொண்ணு போனாது ஒரு ப்ராப்ளமே இல்ல. ஆனா நீ டீமன்ஸ் கூட சேர்ந்து வேலை பார்த்தன்னு உன் பேரு மரியாதை உன் உயிரே கூட போறதுக்கு வாய்ப்பு இருக்கு.
அது மட்டும் இல்லாம எங்க விஷத்தை நீ சாப்பிட்டிருக்க. அந்த லியா பொண்ணு எங்களுக்காக வேலை பார்த்தா மட்டும்தான் அந்த விஷத்துக்கு மாத்து மருந்து ஒண்ணு குடுப்பேன். பாத்துக்கோன்னு மிங்லி அங்கிருந்து கிளம்பி போயிடுறான். லியாவை எழுப்புறதுக்கு அந்த விஷத்தை மறுபடியும் இந்த பையன் ஆக்டிவேட் பண்றான். அதனால லியாக்கு வயிறு வலியில துடிக்க ஆரம்பிக்கிறா. அப்படியே மயங்கி விழுந்துடுறா. கரெக்டா ரூலி அந்த பக்கமா லியாட்ட பேசலான்னு வரா. பாம்பு சார் இருக்கத பாத்துடுறா. லியாவோட இடத்துல பாம்பு என்ன பண்ணுதுன்னு சொல்லிட்டு லியாக்கு ஆபத்து எதுவும் வந்துட போகுதுன்னு உள்ள போறா. இங்க லியா வலியில துடிச்சிட்டு இருக்கா. இவதான் ஒளிஞ்சிருக்கால. சோ ரூலி பாத்துட்டு லியாவை முழுங்கிருச்சு போல பாம்புன்னு பாம்பு சார் கூட சண்டைக்கு போயிட்டு இருக்கா. நான் விட மாட்டேன்னு பெரிய வெப்பனா அவன் எடுத்துட்டு போயிட்டு ரூலி பாம்பை அட்டாக் பண்ண பாம்பு அவள முழுங்கிருது. கரெக்டா அப்பன்னு பார்த்து லியா ஓடி வரா. பாம்பு சார் என்ன பண்றீங்கன்னு சொல்லிட்டு கரெக்டா அப்பன்னு பார்த்து வாயில இருந்து நம்ம ரூலியே துப்பிடுது. உன்னது முழுங்கிருச்சுன்னு நினைச்சிட்டு நான் உள்ள போயிட்டேன். ஆனா பாம்பு பாரேன் இப்ப குட்டி ஆயிடுச்சு. ஏன்னா அதுக்குள்ள இருந்த இந்த ஸ்பிரிட் இதயத்தை நான் எடுத்துட்டேன். பரவாயில்ல, நீயும் ரொம்ப நாளா எல்லாத்தையும் பயமூர்த்தி தான் இருக்க. கொஞ்ச நாள் இப்படி சுத்து. இந்த இதயத்தை நானே கொஞ்ச நாளைக்கு வச்சிருக்கேன்னு ரூலி அது கையில வச்சிருக்கா. என்ன காப்பாத்துறதுக்கும் ஒரு ஜீவன் வருமா அப்படின்னு நம்ம லியா கொஞ்சம் பாத்துட்டு இருக்க. இல்ல அதுக்கு இல்ல, சிம்மா கூட நீ க்ளோஸா இருக்குன்னு கேள்விப்பட்டேன். என்ன அவர்கிட்ட கூட்டு போறியா? கொஞ்சம் எனக்கு விட்டு ஹெல்ப் ஆக வேண்டி இருக்குன்னு சொல்ல, இங்க பாரு, அவன் என் மேல பாசமாலாம் இல்ல, சரியான கொடூரமானவன். நீ போன உன் உயிரோட உருகத்துக்கே வாய்ப்பே கிடையாது. கொஞ்ச நேரம் சும்மா இருன்னு சொல்றா. நிஜமாவே எனக்காக தான் அவர் பக்கத்துல விட மாட்டியா? இல்ல அப்படின்னு சொல்ல வந்துட்டு ரூலி பாதியிலே நிறுத்திடுறா. சிம்மா பாக்குறான். என்னடா பாம்பு, இதயத்தை புடுங்கிட்டாங்களா? சரி ஓகே, யார் உனக்கு சப்போர்ட் பண்றா நானும் பாக்குறேன்னு அமைதியா இருந்துட்டு அதுக்குள்ள நம்ம இங்கிருந்து வெளியே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். பாம்பு சார் லியாவை பார்த்து சாப்பிடுறதுக்கு வருது. அம்மா உங்க பாஸ் இருக்கார்ல, அவருக்கு என்னடா பிடிக்கும்னு கேட்க பாம்பு வந்து அவருக்கு தூங்கவே முடியல அப்படின்னு தலவாணியை தொட்டு சிக்னல் காட்டுது. லியா போறா. பக்கத்திலேயே போய் உட்காந்துட்டு இங்க பாருங்க பாஸ், நான் இந்த இடத்தெல்லாம் கிளீன் பண்ணிட்டேன். இங்க அவ்வளவு பக்காவா இருக்கு. நீங்க கவலையே படாதீங்க. எனக்கு ஒரு ஹெல்ப் பண்றீங்களா? நீங்க அன்னைக்கு இல்லாம என் பக்கத்துல அன்னைக்கு எனக்கு வயிறு வலியில மயங்கியே விழுந்துட்டேன். அப்புறம் நானாவே எஞ்சிட்டேன். செம்மையா வயிறு வலிச்சது தெரியுமா? அந்த ரத்தத்தை கொஞ்சம் குடுத்தீங்கன்னான்னு கேட்க, இப்பதான் வலிக்கு வரா. ரத்தத்தை கேட்க ஆரம்பிக்கிறா. அடுத்து என்னென்னலாம் கேட்கறான்னு பாக்குறேன்னு சொல்லிட்டு அதெல்லாம் முடியாதுன்னு அங்க இருந்து சிம்மா கிளம்புறான். பின்னாடியே ஓடி போயிட்டு அவன் முதுகுலயே இடிச்சுக்கிறா. சிம்மா திரும்பி பார்த்து, உனக்கு எவ்வளவு தைரியம்? ஏதாவது பண்ணி உனக்கு ரத்தம் வேணும்னா எனக்காக யாரையாவது கொலை பண்ணு. அப்புறம் கிடைக்குதான்னு பாக்குறேன்னு சிம்மா போயிடுறான். கொலை பண்ணுமா? அதெல்லாம் என்னால முடியாதுன்னு. எனக்கு சூப்பரா மசாஜ் பண்ண தெரியும். கொஞ்ச நேரம் இங்க படுங்களேன். நான் உங்களுக்கு வந்து மசாஜ் பண்ணி காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனை படுக்க வச்சு சிம்மாக்கு மசாஜ் பண்ண ஆரம்பிக்கிறா. இவ்ளோ கஷ்டப்பட்டு வேலை பாக்குறேன். ஜஸ்ட் எனக்கு ஏதாவது ஒரு கருணை காட்டலாம். அது என்னன்னா கொஞ்சம் அப்படின்னு சொல்ல பிளட் வேணுமான்னு சிம்மா கேக்குறான். இவ பல்ல காட்டினதும் வெளியே துரத்தி விட்டுடுறான். என் உடம்புக்குள்ள எரிஞ்சிட்டு இருந்த நெருப்பு எவ்வளவோ கண்ட்ரோல் ஆயிருக்கு. இப்ப இந்த பூவை என்னால ஃபுல்லா கண்ட்ரோல் பண்ண முடியுதான்னு பாக்குறேன்னு பூல இருந்து நெருப்ப அவன் உடம்புக்குள்ள எடுத்துக்கிறான். அந்த பூவே கத்த ஆரம்பிக்குது. நெருப்பு பூ. சிம்மா என்ன பண்ற? முட்டாளா நீ அப்படின்னு. ஆனா அந்த நெருப்பு உள்ள போனதும் சிம்மாவால தாங்கிக்கவே முடியாம உடம்பு பயங்கரமா பர்ன் ஆகி வாயில இருந்து ரத்தமா துப்ப ஆரம்பிக்கிறான். பிளட் ப்ளூம்ல இருக்க நெருப்பை எடுக்கிறதுக்கு மறுபடியும் சிம்மா ட்ரை பண்ண அந்த பூவே கத்த ஆரம்பிக்குது. சிம்மா உன்னால முடியாது. இந்த நெருப்பை எடுத்து ஃபுல்லா எல்லா சிலையும் ஓபன் பண்ணணும்னு நீ நினைச்சனா உன்னோட உடம்பு கம்ப்ளீட்டா அழிஞ்சு போயிடும்னு சொல்ல சிம்மா மறுபடியும் ட்ரை பண்றான். கீழே உட்காந்து லியா பாத்துட்டு இருக்கா. இங்க பாருங்க பாம்பு சார், ஏதோ வெசூரிய வெளிச்சம் மாதிரி வருது. இங்க உள்ள வெளிச்சமே வராது. என்னதுன்னு பாத்துட்டு இங்க இருக்கிற எல்லாமே நம்ம சிம்மாவா அடைச்சு வச்சிருக்க லாக்ஸா? அப்போ சிம்மா 500 வருஷமா உள்ள தவம் பண்றதுக்காக வரல. அவரை அடைச்சு வச்சிருக்காங்களா? அவரால வெளியே போக முடியாதான்னு கேக்குறா. பாம்பு ஆமான்னு தலையாட்டுது. எனக்கு புரிஞ்சிருச்சு எப்படி சிம்மாவோட மனசுல இடம் பிடிக்கிறதுன்னு. இப்ப நான் என்ன பண்றேன் பாருன்னு உள்ள நேரா லியா கிளம்பி போயிட்டு இருக்கா. சிம்மா இங்க ரொம்ப கஷ்டப்படுறான். அது அவனுக்கே பேக் ஃபயர் ஆயிடுது. வாயிலிருந்தெல்லாம் ரத்தம் கொட்ட ஆரம்பிக்குது. நான் தான் சொன்னேன்ல அப்படின்னு அந்த பூ பேசுது. இதுக்கும் மேல நீ ட்ரை பண்ணனா உன் மேல ஆல்ரெடி நெருப்பு அடிச்சிருக்காங்கல்ல ஆணி. அந்த ஆணிலாம் இன்னும் உள்ள இறங்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீ வாய் மூடு அப்படின்னு சிம்மா கத்திட்டு குளிக்கிறதுக்கு போயிடுறான். உடம்புல அப்படியே நெருப்பு பத்தி தெரியுது. ஒரு ஹெர்பல் பாத் எடுத்துட்டு இருக்கான். அங்க லியா போயிடுறா. சிம்மா சார் எங்க போனீங்க? பாஸ்ன்னு கத்திட்டே இவ போய் நின்னுட்டு இருக்கா. கரெக்டா அவ கால் கிட்ட இருக்க ஒரு குட்டி குளத்துல தான் சிம்மா குளிச்சிட்டு இருக்கான். அத அவ பார்த்ததுமே ஐயோ இங்க இருக்காரான்னு பயந்து வலிக்கு போத்துன்னு உள்ளேயே விழுந்துடுறா. சிம்மா பாக்குறான். இங்க என்ன பண்ற அப்படின்னு கேட்க சும்மா வந்தேன்னு சொல்றா. அவ நெத்தியில உண்மை பேசுற மந்திரத்தை போட்டு இப்ப சொல்லுன்னு கேட்க சும்மா உங்களை எப்படியாவது சந்தோஷப்படுத்தலான்னு வந்தேன். நீங்க கொஞ்சம் கோவமா இருக்கீங்கன்னு கேள்விப்பட்டேன். அதனால தான் கொஞ்சம் ஹாப்பியா ஆக்கவான்னு கேக்குறா. என்னது, நீ என்ன ஹாப்பி ஆக்க போறியா? என்ன பண்ணிருக்கன்னு சிம்மாக்கு அவ கூட கிளம்பி போறான். பார்த்தா ஒரு இடம் ஃபுல்லா பனி கொட்டுற மாதிரி ரெடி பண்ணி வச்சிட்டு இருக்கா. இங்க பாருங்க, நீங்க எனக்கு கொஞ்சம் சக்தி கொடுத்தீங்கல்ல உங்க ரத்தத்து மூலமா, அந்த சக்தியை வச்சு இதை கிரியேட் பண்ணிருக்கேன். எவ்வளவு நல்லா இருக்குல்லன்னு சொல்ல, உனக்கு கொடுத்த சக்தி உன்னை காப்பாத்திக்கிறதுக்காக கொடுக்கப்பட்டது. அதை இப்படி வேஸ்ட் பண்ணிட்டியான்னு கேட்க, என்ன வேஸ்ட்? பார்க்க பனி கொட்டுறது எவ்வளவு கியூட்டா இருக்கு அப்படின்னு லியா பேசிட்டு இருக்கா. சிம்மா முட்டாள்தனமா இருக்கு. இந்த மாதிரி ட்ரிக்ஸ் எல்லாம் தேவையில்லாம வேஸ்ட் பண்ணிட்டு இருக்காத.
அது மட்டும் இல்லாமன்னு பேச வரான். ஆனா அவன் கொஞ்சம் ஹாப்பியா தான் இருப்பான் போல. நெத்தியில இருக்க நெருப்பு கம்மி ஆயிடுது. லியா பாக்குறா. இப்ப பாருங்களேன், உங்களுக்கே உடம்பே கொஞ்சம் கூலிங்கா இருக்க மாதிரி இல்ல அப்படின்னு அவன் கிட்ட பேச ஆரம்பிக்கிறா. லியா வலிக்கு பொத்துன்னு கீழ விழுந்துட்டா. சிம்மா பின்னாடியே போயிட்டு இருக்கான். இந்த மாதிரி ட்ரிக்ஸ் எல்லாம் விட முக்கியமான விஷயத்துக்கு உன் பவரை யூஸ் பண்ணுன்னு அங்க இருந்து கிளம்பிடுறான். அடுத்த நாள் காலையில இன்னும் ஒரே ஒரு நாள் தான் நியூ மூனுக்கு இருக்கான். அப்போ பாம்பு கிட்ட பேசிட்டு இருக்கான் சிம்மா. நியூ மூன் வர அன்னைக்கு நான் பயங்கர வீக்கா இருப்பேன். என் உடம்பு ரொம்ப டார்ச்சரா இருக்கும். அந்த நேரத்துல நீ என்ன நல்லா பாதுகாக்கணும்னு சிம்மா சொல்றான். அந்த பக்கமா 2 பொண்ணுங்க ஓட்டு கேட்டுட்டு அங்க இருந்து ஓடி போறாங்க. அந்த 2 பொண்ணுங்களும் போய் நின்னுட்டு இதை எப்படியாவது நம்ம லீடருக்கு தெரியப்படுத்தணும். ரொம்ப வீக்கா அவர் இருக்க நேரத்தை பார்த்து நம்ம யூஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த லியா எப்ப பாரு கூடவே இருந்துட்டு இருக்கா. ஒரே கல்லுல 2 மாங்காங்கிற மாதிரி இந்த சிம்மாவை அழிக்கும் போது அந்த லியாவையும் சேர்த்து அழிச்சிடணும்னு அவ பேசிட்டு இருக்கா. அடுத்து சரி ஓகே வேலையை ஆரம்பிக்கலான்னு அந்த 2 பொண்ணுங்க கிளம்பிட்டு இருக்காங்க. லியா பாக்குறா. பாம்பு கூட பேசிட்டு உன்னை வரைஞ்சிருக்கேன் பாரு கியூட்டா இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ரூலி கிட்ட இந்த மாதிரி எனக்கு ஹார்ட் திரும்பி வேணும்னு சொல்லிட்டு அந்த பாம்பு கேக்குது. சரி நான் உனக்காக கேட்டு வாங்கி தரேன் கவலைப்படாத, ரூலி என் ஃப்ரெண்டு தான் லியா சொல்றா. அப்ப இந்த 2 பொண்ணுங்களும் அங்க வந்துடுறாங்க. லியாவை கடத்திட்டு போறாங்க அங்க இருந்து. வாய் மூடிட்டு வா என் கூடன்னு. பாம்பு சார் போயிட்டு நேரா சிம்மா கிட்ட சொல்லிட்டு இருக்கு அவளை எப்படியாவது காப்பாத்து அப்படின்னு. சிம்மா பாக்குறான். அவ எனக்கு யூஸ்ஃபுல்லா இருப்பா, அதுக்கு அவ உயிரோட இருந்தா போதும். அவ மேல சின்ன சின்ன காயம்லாம் இருந்தா அத பத்தி எனக்கு கவலை கிடையாது, அடிபட்டுட்டு போறா அப்படின்னு சொல்லிடுறான். இங்க நம்ம லியாவை கட்டி போட்டு இந்த 2 பொண்ணுங்களும் கொலை பண்றதுக்கு ட்ரை பண்ணிருக்காங்க. ஏய் நான் என்னையா பண்றது, என்ன விடுங்க, இருங்க உங்க மேல ஏன் சக்தியை நான் காட்டுறேன்னு லியா ட்ரை பண்றா. ஆனா எல்லா சக்தியையும் பணியா கொட்ட வச்சுட்டால, சுத்தமா உடம்புல சக்தி இல்ல. சிம்மா அங்க வரான். எல்லாத்த சக்தியும் வேஸ்டா யூஸ் பண்ணிட்டு மாட்டிட்டு இருக்கா பாருன்னு சொல்லிட்டு சிம்மா போனா போதுன்னு சொல்லிட்டு ஏதோ நான் ஹெல்ப் பண்ண போறேன், வேற எதுவும் இல்லைன்னு சொல்லிட்டு லியாவை காப்பாத்தி விடுறான். இந்த 2 பொண்ணுங்களும் பயந்து நடுங்கிட்டு இருக்காங்க. சரி ஓகே லியாவை எதுக்கு அட்டாக் பண்ணீங்க அப்படின்னு சிம்மா கேட்டுட்டு இருக்கான். லியா பொத்துன்னு மயங்கி கீழே விழறதுக்குள்ள அவளை விழாம சிம்மா தாங்கி பிடிக்கிறான். உண்மை பேசுற மந்திரத்தை இந்த பொண்ணுங்க தலையில போட்டுடுறான். அந்த பொண்ணுங்க உடனே உங்க கூட எப்படியாவது ஒன்னா சேர்ந்து ஒரு குழந்தைய பெத்துட்டோம்னா உங்க வாரிசு எனக்கு கிடைச்சிரும், அப்புறம் நாங்க உங்களை கொலை பண்ணிருவோம், அதுக்கப்புறம் எங்களுக்கு எந்த கவலையும் இல்லைன்னு ஒரு பொண்ணு சொல்ல, இன்னொரு பொண்ணு எனக்கு இவ்வளவு பிடிக்கவே பிடிக்காது, அந்த இடத்துக்கு நான் மட்டும்தான் வரணும்னு சொல்லிட்டு இருக்கா. சிம்மா சிரிக்க ஆரம்பிக்கிறான். நீங்க 2 பேரும் உயிரோட இருந்தா தானே அதெல்லாம் நடக்கும் அப்படின்னு 2 பேரையும் அதே இடத்துலயே கொண்டு போட்டுடுறான். பின்னாடி ஒரு பொண்ணு நின்னு ஓட்டு கேக்குறா. அவ வர சத்தம் சிம்மாக்கு கேட்டுருது. அவளையும் டக்குன்னு அதே இடத்துலயே கொண்டு போட்டுடுறான். சிம்மா பாத்துட்டு இருக்கான். இதுக்கு மேல இங்க வேலை இல்லைன்னு 2 பொண்ணுங்க பாடிய அங்கேயே எரிச்சிடுறான். ஒரே ஒரு பொண்ணோட பாடியை மட்டும் ஆத்மாவா மாத்தி உள்ள எடுத்துட்டு போயிட்டு லியாவை எட்டி பாத்துட்டு இருக்கான். லியாக்கு இன்னும் உயிர் இருக்கு. அந்த நேரம் பார்த்து இவ ரொம்ப வீக்கா இருக்கா, அடிபட்டுருச்சுன்னு அவனோட ரத்தத்தையே லியாக்கு கொஞ்சம் சாப்பிட கொடுக்குறான். அதுக்குள்ள இந்த இடத்துக்கு ரூலி வந்துடுறா. என்னாச்சு லியாக்கு அப்படின்னு கேட்டுட்டு சிம்மா பதிலே சொல்லாம அங்கிருந்து கிளம்பி போக சிம்மாவோட ரத்தம் கீழே இருக்கு. லியா இங்க படுத்து கிடக்குறா அப்படின்னு லியாவை காப்பாத்தி ரூலி கூட்டு போயிட்டு இருக்கா. இங்க இன்னும் 3 பேர் இறந்து போயிட்டாங்கன்னு தெரிஞ்சு இந்த தலைவர்கள்லாம் இருப்பாங்கல்ல அவங்க எல்லாம் டென்ஷன் ஆயிட்டு இருக்காங்க. சிம்மா கிட்ட 100 பொண்ணுங்களை விட்டதுக்கே இவ்வளவு பொண்ணுங்க இறந்து போயிட்டே இருக்காங்க. சிம்மாக்கு மட்டும் இந்த லாக் நம்ம போடாம இருந்தா நம்ம ஒட்டுமொத்த இனமே நேரம் அழிஞ்சிருப்போம் போலன்னு சொல்ல, என்னோட இனத்தை சேர்ந்த பொண்ணு இறந்து போயிட்டா, அவ ஆத்மாவை நான் மறுபடியும் கொண்டு வரேன்னு லாஸ்டா இறந்து போனால அந்த பொண்ணோட ஆத்மாவை அந்த லீடர் கொண்டு வராரு. நல்ல வேளை எனக்கு 2 உயிர் இருக்குன்னு தெரிஞ்சு நான் என் உயிரை வாலண்டியரா பணைய வச்சேன். நாளைக்கு நியூ மூன் வர அப்போ சிம்மா உடம்பு ரொம்ப வீக்கா இருக்குமா, என்ன நல்லா பாதுகாத்துக்கோன்னு பாம்பு கிட்ட சொன்னாருன்னு சொல்ல, சரி ஓகே நாளைக்கு அப்போ நமக்கு வேலை இருக்கு அப்படின்னு மத்த லீடர்ஸ் எல்லாம் முடிவு பண்றாங்க. ஷீ ஃபேமிலியோட ஹெட் வராரு. தேவையில்லாம வம்பு பண்ணாதீங்க, நம்ம அவரை காவல் காக்க வேண்டியது நம்ம வேலைன்னு சொல்ல, மத்தவங்க எல்லாம் அமைதியா இருக்காங்க. நாங்களே கொல்ல வந்திருக்கோங்கிற மாதிரி. இங்க மறுபடியும் லியா கண்ணு முழிச்சிட்றா. பார்த்தா அந்த இடத்துல ரூலி தான் வெயிட் பண்ணிருக்கா. ஏய் நீ காப்பாத்தி கூட்டு வண்டியாடி, நல்லா உடம்புல எல்லாம் அடிபட்டுருச்சு. அந்த பொண்ணுங்க நல்லா சிம்மா கிட்டே மாட்டிருப்பாங்களேன்னு சொல்ல, அடிபட்டிருந்ததா உன் உடம்புல நாங்க பாக்கும்போது எந்த அடியும் இல்ல, நீ நல்லாதான் இருந்த, ஒருவேளை சிம்மாவோட அப்படின்னு சொல்ல வந்துட்டு ரூலி வாயை மூடிக்கிறா. சரி ஓகே இவ கூட சிம்மா ரொம்ப க்ளோஸா இருக்கான், அது ஏன்னு தெரியல, அது அப்படியே இருக்கட்டும்ட்டு நல்லவேளை அந்த பாம்பு இருக்குல்ல அதுதான் என்ன கூப்பிட்டு விட்டுச்சு, அவளுக்கு வீக்கா இருக்கா அவளை போய் காப்பாத்துன்னு என்ன கூட்டு வந்துச்சு, அதனாலதான் நான் உன்கிட்ட வந்தேன்னு சொல்லிட்டு ரூலி சொல்லிட்டு இருக்கா. தெரியுதுல அதோட ஹார்ட்டை திருப்பி கொடுத்துரு பிளீஸ்ன்னு சொல்லிட்டு லியா கெஞ்ச ஆரம்பிக்கிறா. கொடுக்குறேன் அப்படின்னு ரூலி சொல்லிட்டு இருக்கா. ரூலிய பாக்குறதுக்கு பாம்பு உள்ள வருது. உலவா உலவா உனக்கு ஹார்ட் வேணும்ல, நீ வந்து நேத்து என் ஃப்ரெண்டுக்கு ஹெல்ப் பண்ணிருக்க, சோ உன் ஹார்ட்டை உன்கிட்டயே திரும்ப கொடுத்துடுறேன்னு ரூலி ஹார்ட் கொடுக்குறா. அந்த ஹார்ட்டை கொடுத்தோன்னே மறுபடியும் அது பீஸ்ட் பாம்பா மாறிட்டு அடுத்து ஒரே நிமிஷத்துல மனுஷ உருவத்துக்கு மாறிடுது. பாம்பு நீ மனுஷ உருவத்துக்கு மாறிட்ட, ஆனா ட்ரெஸ் எதுவும் போடலன்னு சொல்லிட்டு இவ வேகமா திரும்பிக்கிறா. மா நீ இதயத்துக்கு என்ன பண்ண, நான் எப்படி மனுஷ உருவத்துக்கு மாறினேன்னு அவன் கேட்டுட்டு இருக்கான். நான் ஒண்ணுமே பண்ணல, எப்பவுமே என் கூடயே வச்சிருந்தேன், வேற ஒண்ணும் பண்ணலன்னு சொல்ல,
தேங்க்ஸ், நீ என்ன பண்ணியோ தெரியாது. இந்த நாளுக்காக தான் நான் ரொம்ப நாளா காத்துட்டு இருந்தேன். எனக்கு மனுஷ உருவம் கிடைச்சிருச்சு. ரொம்ப ஹாப்பியா இருக்கேன்னு சொல்லிட்டு இவன் குதிக்க ஆரம்பிக்கிறான். ரூலி திரும்பி அவனுக்கு சட்டை ஒண்ண போட்டு விட்டுட்டு, ஓகே ஹாப்பியா இரு அப்படின்னு சொல்லிட்டு அவளும் பார்த்து சிரிச்சிட்டு இருக்கா. அடுத்து நேரா நம்ம பாம்பு கிளம்பி நம்ம சிம்மா கிட்ட போயிட்டு, இங்க பாருங்க மாஸ்டர், எனக்கு மனுஷ ஒரு கிடைச்சிருச்சு அப்படின்னு சொல்ல, நான் உனக்கு கொடுத்த ரத்தத்துக்கு எப்பயோ உனக்கு ரத்தம் கிடைச்சிருக்கணும். சரி ஓகே, இப்பயாவது கிடைச்சதுன்னு சிம்மா சிரிச்சுட்டே அங்க இருந்து போறான். இதுக்கும் மேல என்னைக்கா இருந்தாலும் பரவாயில்ல, என் உயிரை உங்களை காப்பாத்துறதுக்காக நான் கொடுப்பேன். என் சாவோட கடைசி நிமிஷம் வரைய உங்க கூடவே இருப்பேன்னு சொல்லிட்டு கால்ல விழுந்துட்டு தலைய கையில வச்சுட்டு கொஞ்சம் ஆரம்பிக்கிறான். சிம்மா பாக்குறான், மனுஷ உருவம் கிடைச்சிருச்சு, இதுக்கு மேல மனுஷன மாதிரி பிஹேவ் பண்ணு, பாம்பு மாதிரி பிஹேவ் பண்ண கூடாதுன்னு சொல்ல, இதேதான் என்கிட்ட லியா கூட சொன்னா. நான் அவ கைய போய் நக்குனேனா, இதுக்கு மேல அப்படிலாம் பண்ணக்கூடாது, செல்ஃப் ரெஸ்பெக்டோட இருக்கணும்னு சொன்னான்னு சொல்ல, அப்ப அவளை பார்த்துட்டு தான் இப்போ என்கிட்ட வரியான்னு சொல்லிட்டு கேட்க ஆரம்பிக்கிறான் சிம்மா. முக்கியமான நாள் இன்னைக்கு, என்ன காவல் காக்க வேண்டியது உன்னோட வேலை, ஒட்டுமொத்த பில்டிங்கையும் காவல் காத்துக்கோன்னு சொல்ல, அப்படியே நான் பண்றேன்னு பாம்பு அங்க இருந்து கிளம்புறான். இன்னொரு பக்கம் எப்ப பாரு ஒரு பொண்ணு வாசல்ல மண்டி போட்டிருப்பால, அவகிட்ட லியா வந்துட்டு டெய்லி இங்க முட்டி போட்டிருக்க, அவர் தான் கூப்பிட மாட்டாரு, ஏம்மா இப்படி பண்றேன்னு கேட்க, என்னைக்காவது ஒரு நாள் என்ன உள்ள கூப்பிடுவார்ல, அதை நம்பிதான் இங்க முட்டி போட்டிருக்கேன், உன் வேலையை பாருன்னு சொல்றா. நான் மட்டும் இங்க டெய்லி வர வேண்டியதா இருக்கு அப்படின்னு லியா புலம்பிட்டே நேரா உள்ள போறா. சும்மா வெயிட் பண்ணிட்டு இருக்கான். நான் சொல்ற முக்கியமான வேலையெல்லாம் இன்னைக்கு நீ பண்ணுன்னு சொல்ல, பாஸ் நீங்க ஒரு சூப்பரான ஆள், கலக்கல்னு தம்ஸ் அப் காட்டிட்டு இருக்கா. ஆனா உனா கையை எப்படி காட்டுற, இதுக்கு என்ன அர்த்தம்னு சொல்லிட்டு உண்மை சொல்ற மந்திரத்தை போட்டுடுறான். இதுவா, நான் உங்களுக்கு ஐஸ் வைக்கிறேன், உங்க எப்படியாவது பக்கத்துல வர வச்சுக்க விரும்புறேன், உங்களுக்கு கரெக்ட் பண்ண ஆசைப்படுறேன்னு இவ உண்மையெல்லாம் சொல்லிடுறா. நீ ஒன்னும் எனக்கு கரெக்ட் எல்லாம் பண்ணுவேனா, நான் சொல்ற வேலையெல்லாம் பண்ணுன்னு இவள அங்கிருந்து அமிச்சிட்டு, இந்த கத்தியை எடு பாக்கலான்னு சொல்ல, என்கிட்டதான் சக்தி இல்லையேன்னு சொல்லிட்டு கத்தியில லியா கைய வைக்கிறா. சிம்மா அப்படியே அவ கையோடு எடுத்து அவன் கழுத்துக்கிட்ட வச்சு, யாரையாவது கொல்லணும்னா இந்த இடத்துக்கிட்ட கொல்லணும், இல்ல இந்த இடத்துக்கிட்ட கொல்லணும்னு சொல்லிட்டு கொல்றதுக்கு கிளாஸ் எடுத்துட்டு இருக்கான். போது போது மறைய வைங்க, பயமா இருக்குன்னு சொல்லிட்டு லியா கத்த ஆரம்பிக்கிறா. சிம்மா பாக்குறான், நிஜமாவே இவளுக்கு எந்த கெட்ட எண்ணமும் இல்லையான்னு யோசிக்க ஆரம்பிக்கிறான். இங்க அந்த நியூ மூன் வர வர எல்லா லீடர்ஸும் ரெடியா இருக்காங்க. வீக் ஆகுற நேரம் வந்துருச்சு, இதுதான் நம்ம சிம்மாவை அழிக்கிறதுக்கு ஒரே ஒரு வாய்ப்பு. 500 வருஷத்துக்கு ஒரு தடவை தான் இந்த மூன் வரும்னு பேசிட்டு இருக்காங்க. ஷீ ஃபேமிலி ஹெட், நான் உங்களை தடுத்து நிறுத்துறதுக்காக வரல, நம்ம வேலை அவரை பாதுகாக்கிறது, நான் பாதுகாப்பேன், ஆனா நீங்க என்ன பண்றீங்களோ பண்ணிக்கலாம்னு சொல்ல, ஒரு 4 பேரை மட்டும் அனுப்பலான்னு சிம்மாவை கொல்றதுக்கு ஒரு 4 லீடர்ஸ் மட்டும் கிளம்புறாங்க. சிம்மாவோட ஏரியால அந்த பூக்கு லியா தண்ணி ஊத்திட்டு இருக்கா. சிம்மா அங்க வந்துடுறான். அந்த பூக்கு இன்னும் கொஞ்சம் ரத்தம் கொடுக்க ஆரம்பிக்கிறான். இந்த பூ என் ரத்தத்தை குடிச்சுதான் வளருது, அது இல்லனா அந்த பூ வெடிச்சிருக்கும், நீ நேரம் இல்லாம ஆயிருப்ப, ஆனா உன் உடம்புக்குள்ள என் ரத்தம் இருக்குங்கிறதால அதை பத்தி உனக்கு கவலை இல்ல, நான் கொடுத்த பெட்டல்ஸ் எல்லாம் சாப்பிட்டியா அப்படின்னு சிம்மா கேக்குறான். இல்ல சாப்பிடலன்னு அவ சொன்னதும் அவன் நெத்தியில உண்மையை சொல்ற மந்திரத்தை போட்டு, ஏன் சாப்பிடல அப்படின்னு கேட்க, அதுவா, ஒரு கப்பு காஃபி குடிச்சாலே எனக்கு ஒரு நாள் ஃபுல்லா தூக்கம் வராது, இதையாவது நான் தின்னுபுட்டு அது பயங்கரமா எனக்கு எஃபெக்ட் ஆகி நான் செத்து போயிட்டா என்ன பண்றதுன்னு கேட்க, ஃபோர்ஸ் பண்ணா கூட திங்க மாட்டியா அப்படின்னு இவன் கேட்டுட்டு இருக்கான். இன்னைக்கு என்ன பாஸ், என்கிட்ட கொஞ்சம் நல்லா பேசுறீங்க, என்ன ஆச்சுன்னு கேட்டுட்டு, என்ன எனக்கு எதுவும் கொல்ல போறீங்களா அப்படின்னு லியா கேக்குறா. சிம்மா பாக்குறான், கொலை நடக்க போறது உண்மைதான், ஆனா இன்னைக்கு உன்னை கொலை பண்ண போறது இல்ல, என்ன கொலை பண்ண போறாங்கன்னு சொல்லிட்டு இருக்கும் போதே சிம்மாவை அட்டாக் பண்றதுக்கு அந்த 4 பேரும் உள்ள வந்துடுறாங்க. வெப்பன்ஸ் எல்லாம் அவன் மேல வர ஆரம்பிக்குது. சிம்மா அவங்க கிட்ட போய் சண்டை போட ஆரம்பிக்கிறான். அந்த 4 பேருமே வந்துட்டு சிம்மா முன்னாடி தூசி மாதிரிதான் தெரியுறாங்க. சிம்மா பாக்குறான், நான் வீக்கா இருப்பேங்கிறது உண்மைதான், ஆனா வீக்கா இருக்கிற நேரத்துல கூட நீங்க எல்லாம் எனக்கு கீழே இருக்கீங்கடான்னு சொல்லிட்டு அத்தனை பேரையும் அட்டாக் பண்ணிடுறான். ஆனா வாயில இருந்து ரத்தமா கொட்ட ஆரம்பிக்குது. சிம்மா பக்கத்துல லியா போயிட்டு இருக்கா. இதான் உனக்கு நல்ல சான்ஸ், நீ என் கதையை முடிச்சிடலாம் அப்படின்னு சிம்மா சொல்லிட்டு வாயில இருந்து ரத்தமா துப்பிட்டு இருக்கான். அந்த அடிப்பட்டு கீழே விழுந்தாங்கல்ல, அவங்க கூட இதான் சான்ஸ், முடிச்சிரு முடிச்சிருன்னு கத்த ஆரம்பிக்கிறாங்க. நான் முடிக்கிறேன்டான்னு சொல்லிட்டு லியா வேகமா சிம்மாவை கூட்டு போயிட்டு கட்டில படுக்க வச்சு பெட்ஷீட் எல்லாம் போத்தி விடுறா. கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுங்க பாஸ், எல்லாமே சரியாயிடும், கவலைப்படாதீங்கன்னு. கொல்லு கொல்லுன்னு அங்க இருக்கிற ஆளுங்க கத்திட்டே இருக்காங்க. சிம்மா அந்த வெப்பனை எடுத்துட்டு வான்னு சொல்ல, கையில ஒரு வாள் எடுத்துட்டு நம்ம லியா போறா. அத கழுத்திட்ட வச்சு, கொன்று என்ன கொன்று, இதான் உனக்கு ஒரு நல்ல சான்ஸ் மறுபடியும் சிம்மாவில டெஸ்ட் பண்ணி பாக்குறான். அதோட தான் இன்னைக்கு எபிசோட் முடியுது. இதுக்கும் மேல சிம்மா லியாவை எப்படி நம்ப போறான், அடுத்து என்ன நடக்க போகுது, தொடர்ந்து பார்க்கலாம். இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க, மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். அது வரைய பாய்.